இந்த பொசிஷனை பாருங்க. ஒயிட் இப்போ தன்னோட குவீனை சாக்ரிஃபைஸ் பண்ண போறார். புள்ளி. அடுத்த 2 மூவ் போல செக்மேட். பிளாக் கிங்கை பாருங்க, இன்னும் சென்டர்ல நிக்குது, காசல் பண்ணல. அதுதான் இந்த கேமோட முழு கதை. கிங் சேஃப்டி இக்னோர் பண்ணா என்ன ஆகும்? வணக்கம் நண்பர்களே. டாப் 10 பிகினர் மிஸ்டேக் சீரீஸ். மிஸ்டேக் நம்பர் 2, கிங் சேஃப்டி இக்னோர் பண்றது. நிறைய பிகினர்ஸ் பீசஸ் டெவலப் பண்றாங்க, அட்டாக் பண்றாங்க, ஆனா தன்னோட கிங்கை மறந்துடுறாங்க. சென்டர்ல கிங் நின்னா எதிராளி ஒவ்வொரு மூவும் டெம்போவோட அட்டாக் பண்ணுவாங்க. இன்னைக்கு பார்க்க போறது செஸ் ஹிஸ்டரியிலேயே ஃபேமஸ் கேம், த ஆப்ரா கேம். சின்ன பேக்ரவுண்ட். 1858 பாரிஸ்ல ஒரு ஆப்ரா ஹவுஸ்ல பால் மார்ஃபி, அந்த காலத்து உலகத்தோட பெஸ்ட் பிளேயர்ஸ் 2 பேர்கிட்ட ஆடினார். இந்த பொசிஷனை பாருங்க. மார்ஃபி எல்லா பீசஸையும் டெவலப் பண்ணி டாசல் பண்ணி 2 லுக்ஸையும் சென்டர்ல கொண்டு வந்திருக்கார். பிளாக் கிங் இன்னும் E8ல சென்டர்ல மாட்டிக்கிட்ட நிக்குது. D7ல இருக்கிற நைட் வின் ஆகி இருக்கு. பிளாக் முழுசா டிஃபெண்ட் பண்ண முடியாத நிலை. இப்போ மார்ஃபி முடிக்க போறார். ரூக் D7ல நைட்டை கேப்சர் பண்ணுது. ரூக்கை சாக்ரிஃபைஸ் பண்றார். ஏன்? அந்த பின் நைட் தான் பிளாக் கிங்கை காப்பாத்திட்டு இருந்தது, அதை எடுத்துட்டான். கிங் முழுசா ஓப்பன். பிளாக் ரூக் ஆள ரீகேப்சர் பண்றாங்க. RX D7. இப்போ பிளாக்குக்கு ஒரே ஒரு பீஸ் தான் D7ல டிஃபெண்ட் பண்ணுது. மார்ஃபி இதை தான் விரும்பினார். மார்ஃபி இப்போ RD1 ஆடி மறுபடியும் D5ல ருக்கு கை கொண்டு வந்தார். இப்போ நீங்க பாஸ் பண்ணுங்க. நீங்க தான் ஒயிட் மார்ஃபி. பிளாக் கிங் சென்டரியா D7ல ஒரே பீஸ் டிஃபெண்ட் பண்ணுது. குவீன் சாக்ரிஃபைஸ் எங்க இருக்கு? 10 செகண்ட்ஸ் யோசிங்க. க்ளூ, பிளாக் கிங்கை முழுசா தனிமைப்படுத்தணும். பாருங்க. முதல்ல பிஷப் D7ல செக் BX D7 கூட்டல். பிளாக் நைட் ஆல எடுக்கிறாங்க. NX D7. இப்போ அங்க நைட் மட்டும் தான் பிளாக்குக்கு மீதி. அடுத்துதான் மேஜிக். குவீன் B8ல செக் Q B8 கூட்டல். குவீனை சாக்ரிஃபைஸ். பிளாக் கட்டாயமா நைட் ஆல எடுக்கணும். NX B8 வேற வேலிட் மூவ் இல்லை. ஆனா இப்போ அங்க நைட் B8க்கு போயிடுச்சு. D5 முழுசா காலி. பிளாக் கிங் தனியா நிக்குது. ரூக் D8ல RD8. செக்மேட். பிளாக் கிங் E8. ரூக் D8ல செக் கொடுக்குது. கிங் எங்க போகும்? E7 முடியாது. அதே ரூக் பார்க்குது. F8. சொந்த பிஷப் அங்க இருக்கு. கிங்கு எஸ்கேப் இல்லை. எடுக்க முடியுமா? இல்லை. ஒரு ரூக், ஒரு பிஷப், அவ்வளவுதான். மார்ஃபி குவீனையும் ருக்கையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி மீதி இருந்த பீசஸால மேட் பண்ணினார். இப்போ முக்கியமான கேள்வி, பிளாக் எங்க தப்பு பண்ணார்? ஒரு பிளண்டர் இல்லை. பிளாக் கிங்கை சேவ் பண்ணவே இல்லை. கேம் முழுக்க கிங் சென்டர்ல இருந்தது. மார்ஃபி ஒவ்வொரு மூவும் த்ரெட்டோட டெம்போவோட ஆடினார். பிளாக்குக்கு காசல் பண்ண நேரமே கிடைக்கலை. இதுதான் கிங் சேஃப்டி ஐ இக்னோர் பண்ணுறதோட விலை. நல்ல பீசஸ், நல்ல சென்டர், ஆனா கிங் ஓப்பன் ஆறுந்தான். எல்லாம் வீம். அப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்றது? 3 ரூல்ஸ். 1, ஏர்லியா காசல் பண்ணுங்க. முதல் 10 மூவ்ல காசல் பண்ணிடுங்க, தள்ளி போடாதீங்க. 2, கிங் சென்டர்ல இருக்கும்போது ஃபைல்ஸை ஓப்பன் பண்ணாதீங்க. சென்டர் ஓப்பன் ஆனா உங்க கிங் தான் டார்கெட். 3, எதிராளி டெம்போவோட அட்டாக் பண்ணா டிஃபெண்ட் பண்ண பீசஸ் கொண்டு வாங்க. இல்ல கிங் சேஃப் ஆகிருக்க இடத்துக்கு நகர்த்துங்க. காசல் ஃபர்ஸ்ட், தென் அட்டாக். இதுதான் ரூல். இன்னைக்கு லெசன். எவ்வளவு நல்லா டெவலப் பண்ணாலும் கிங் சேஃப் இல்லைன்னா கேம் போச்சு. மார்ஃபியோட ஆப்ரா கேம் 160 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் அதே பாடம். டாப் 10 மிஸ்டேக் சீரீஸ் முழுசா பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கு. அடுத்த பார்ட் மிஸ்டேக் நம்பர் 3, செக்ஸ், கேப்சர்ஸ், த்ரெட்ஸ். ஒவ்வொரு மூவ்க்கு முன்னாடி கேட்கணுங்கிற 3 கேள்வி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் போடுங்க. மீண்டும் சந்திப்போம்.